தட் இஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி சியாஸ். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2017 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னா ஒரு இன்ஜினோட ஆயில் கன்சப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கம்ப்ளைண்ட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட நாய்ஸு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலோட கன்சப்ஷனு, மூணாவது லோ பிக்கப்பு, லோ மைலேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட கம்ப்ளைண்ட் தான். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் செயினோட ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் பண்ணுறேன். ஏன்னா இன்ஜின் போர் பண்ணும்போது டைமிங் செயினை வந்து பார்த்தீங்கன்னா இதில் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இந்த வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த சியாஸ் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1,71,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டியில் ஸ்டார்டிங் ட்ரபிள் எதுவும் கம்ப்ளைண்ட் கிடையாது. பிக்கப்பும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகுது. அதே நேரத்தில் உங்களுக்கு இன்ஜினோட ஆயிலும் கன்சப்ஷன் இருக்குது. டர்போ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஆனால் டர்போவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இன்ஜின் ஓவரால் பண்ணும்போது அதையும் நான் செக் பண்ணுறேன். இப்போ நான் வண்டி இன்ஜின் சைட் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், கூலிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் ஸ்டார்டிங் ஒரு ஒயிட் ஸ்மோக் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக வர கம்ப்ளைண்ட் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வால்வோட சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோ டெம்பரேச்சரில் உங்களுக்கு ஒயிட் ஸ்மோக் வரும். ஹீட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது நார்மலாகிடும். ஆனால் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங்கில் அதிகமான ஒயிட் ஸ்மோக் வரதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் பேர்னிங் ஸ்மெல்லும் வரும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ டவுன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சியாஸோட இன்ஜினை டவுன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எலக்ட்ரிக்கல் ஹார்னஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதேமாதிரி ஃப்ரண்ட் பம்பரை இந்த ஃப்ரேமை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினை நான் டவுன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜினை நான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை HSVSோட ஆல்டர்னேட்டரை நான் ரிமூவ் பண்ணுறேன். அதேமாதிரி இன்ஜினோட ஐலர் புள்ளி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சியாஸோட PCV ஃபில்ட்ரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டு இது சேம் தான் வரும். அதேமாதிரி இதோட EGR சிஸ்டமும் அதே மாதிரி தான் வரும். இப்போ நான் EGR நான் இப்போ ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்டாக்ட் மேனிஃபோல்டையாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு PCV சிஸ்டத்தினால வர பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆயில் லீக்கெலாம் வரும். பிஸ்டன் ஒரு அதேமாதிரி டர்போனாலே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்கூலரில் இருக்கிற ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஆனால் ஓவர் ஆயில் கன்சப்ஷனோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் உள்ளதாக இருக்கும். அது இன்ஜின் உள்ள நான் இப்போ செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் இன்ஜெக்டர் அவங்களே மார்க் போட்டு வச்சுருக்காங்க. நான் இன்ஜெக்டரை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சியாஸோட ரிலீஸ் பெரிங் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக போயிட்டுருக்கு. அதேமாதிரி இதோட கிளச் பிளேட்டோட கண்டிஷனும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதோட VGT எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணும்போது நான் இதை சர்வீஸ் பண்ணி தான் நான் ஃபிட் பண்ணுறேன். அதேமாதிரி இதோட டர்போ கண்டிஷன் நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சியாஸோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக டிஸ்மேண்டிங் பண்ணிட்டேன். இதோட போர் கண்டிஷன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜினோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கன்சப்ஷன் தான். ஆயில் கன்சப்ஷன் வரும்போது இந்த ஆயில் ரிங்ஸை பாருங்கள். ஆயில் ரிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராப் ஆகும். அந்த ஸ்க்ராப் ஆகிற அந்த யூனிட்டே இல்லை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி இந்த பிஸ்டனில் பாருங்கள். பிஸ்டனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்பெண்ட் ஆகி இருக்கணும். ஸ்ப்ரிங்கோட டென்ஷன் சுத்தமாக இல்லை. அதேமாதிரி கம்ப்ரஷனை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு பாருங்கள். இந்த பிஸ்டன்லேயே ஆயில் ரிங்ஸ் போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜினோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கன்சப்ஷனோட ஆயில் ரிங்ஸ் தான் சுத்தமாக வேர் அவுட் ஆகிட்டு இருக்கு. போரோட கண்டிஷனை வந்து பார்த்தீங்கன்னா கூடவே நான் பண்ணுறேன். இதில் 4 போரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் கண்டிஷன் பாருங்கள். ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நான் மிஷின் ஷாப்க்கு அனுப்புகிறேன். போயிட்டு வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினோட அசம்பிள் வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.